நம்பகமான விஷயங்களை தொடர்ந்து உரையாடி வருகிற நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். வணக்கம் சார். வணக்கம். ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு எதிராக தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றம் போயிட்டு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பை பெற்றுட்டு வந்தாங்க. இப்போ அதை தொடர்ந்து தன்னோட அதிகாரத்தை பறிக்கப்பட்டுச்சா, அதை திரும்ப ரீஇனிஷியேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி துணைவேந்தர்கள் மாநாடு, போட்டி துணைவேந்தர்கள் மாநாடை ஊட்டியிலே ஒரு திட்டமிட்டுறாரு. இப்போ அதை நோக்கி விஷயத்தை திட்டமிட்டு இருக்காரு. கூட துணை ஜனாதிபதியெலாம் பங்கெடுக்கிற மாதிரி விஷயங்கள் இருக்குது. இப்போ இது குறித்து திமுக என்ன சொல்லுதுன்னு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும்போது திடீர்னு டிஆர் பாலு சொல்கிறாரு, பொறுத்திருந்து பாருங்கள், துணைவேந்தர்லாம் போகிறாங்களான்னு பொறுத்திருந்து பாருங்கள், சுயநலோடு இருப்போம், யாரும் செய்ய மாட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. திமுக அந்த ரியாக்ஷன் எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இன்றைக்கு இருக்கக்கூடியவர் தொடர்ந்து ஆட்சியிலே கூட நீடிப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ஆளுநராக ஆர்.என். ரவி நீடித்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்பது ஆர்.என். ரவிகிட்ட கேட்டாலே முதல்ல தெரியாது, அவருக்கே தெரியாது. அமித்ஷாட்ட கேட்டு சொல்கிறேன், குடியரசுத் தலைவர் என்ன சொல்கிறாருன்னு தெரியல அப்படின்னு. அப்போ அவர் எப்பொழுது வேண்டுமானாலும் பொட்டி சிட்டியை கட்டி ரெடியாக வச்சுருக்கிறாரு. நாகாலாந்து போயிடுவார், பீகாருக்கு போயிடுவாருங்கிறது தான் யதார்த்தம். அதனால் அவரை நம்பிக்கொண்டு துணைவேந்தர்கள் போவார்களா, ஊட்டி வரைக்கும் போவாங்களா, போனால் திருப்பி பல்கலைக்கழகத்துக்கு வரணுமே அப்படிங்கிற சிக்கல்லாம் இருக்குது அதுக்குள்ளே. அதனால் உச்சநீதிமன்றம் கூப்பிட்டு உச்சந்தலையில் அடித்தது மாதிரி ஒரு தீர்ப்பை சொல்லிட்டாங்க. நீ மக்கள் பிரதிநிதிகளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்ட மசோதாவை நீ உன் வீட்டு பாத்ரூம்களெல்லாம் போடக்கூடாது, பக்கத்துலலாம் குப்பை தொட்டிலெல்லாம் போடக்கூடாது, அது நிறைவேற்றுறதுக்காக தான் அந்த சட்ட மசோதா கொடுக்குறாங்க. அதை குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறதுக்காக காத்திருக்கு, அது கையெழுத்துக்காக தான் காத்திருக்கு என்று சொல்வதன் வழியாக அதை இல்லாமல் செய்கிற ஏற்பாட்டை, அந்த சட்ட மசோதாவை நிறைவேற்ற விடாமல் தடுப்பது என்பது, இப்போ நீங்கள் சாதாரணமாகவே பாருங்கள், ஒரு தொகுதியில் ஒரு பிரச்சனை இருக்கிறது, பல முறை முறையிட்டு ஒரு கோரிக்கையாக வைத்த பின்னாடி அது சட்டமன்ற உறுப்பினர் மண்டைகளில் காதுக்குள்ளே ஏறி அப்புறம் அவருக்கு ஞாபகம் அவருக்கு சட்டப்பேரவையில் பேச நேரம் கொடுக்கும்போது அவர் குரல் எழுப்பி அதுக்கு துறை சார்ந்த அமைச்சர்கள் பதில் சொல்லி அது நடைமுறைக்கு கொள்கை அளவிலே ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று சொன்னதற்கு பின்பு அது நடைமுறைக்கு வர்றதுக்கு நாளாகும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், மீன்வள பல்கலைக்கழகம் உருவாக்கப்படணும், மீன்வளத்துறைக்கானது உருவாக்கப்படணும் அப்படிங்கிறது எந்த காலத்து கோரிக்கை? எடப்பாடி காலத்து கோரிக்கை. அது ஜெயலலிதா காலத்தில் ஏடிஎம்கே காலத்து கோரிக்கை. ஏடிஎம்கே காலத்து கோரிக்கை அவங்க எழுப்பின கோரிக்கையாச்சே, அது எப்படி நம்ம நிறைவேற்றுறது என்று நினைக்காம, இப்போ இவங்க சட்டப்பேரவையை கட்டுறாங்க, அதை நான் ஆஸ்பத்திரி ஆக்குறேன் அப்படின்னு ஜெயலலிதா அம்மா சொன்னாங்கல்ல. இப்போ சட்டப்பேரவையோட கட்டட அமைப்பும் ஆஸ்பத்திரியோட கட்டட அமைப்புக்கும் ஏதாவது நடைமுறையில் பொருத்தம் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது. எம்எல்ஏங்க தாங்க அந்த சீட்டில் தாங்க இருப்பார் அப்படிங்கிறதுக்கு பதிலாக அதில் தாங்க ஐசியூ வார்டு இருக்குது, எம்எல்ஏ உட்கார்ற இடத்துல தாங்க ஐசியூ வார்டில் படுக்க வைக்க போகிறேன் அப்படின்னா எப்படி சம்மந்தம் இல்லாமல் அது மாதிரி செய்யலை இந்த அரசாங்கம். இந்த அரசாங்கம் என்ன செய்யுது, அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு சட்ட வடிவம் கொடுத்து அந்த மசோதா ஒரு கையெழுத்துக்காக அனுப்புகிறாங்க. அவருக்கு இருக்கிற ஒரே ஒரு உழைப்பே அதிகபட்சம் கையெழுத்து போடுறது தான். அந்த உழைப்பையும் அவர் தவிர்க்கிறார். ரொம்ப கடின உழைப்பாக இருக்குன்னு நினைக்கிறாரா என்னன்னு தெரியல. அவருக்கு எஜமானர்கள் சொல்லிக் கொடுக்குறாங்க, தமிழ்நாடு அரசு இயங்கக்கூடாது, அவங்க என்ன கோரிக்கை வச்சாலும் சட்ட மசோதா ஆனாலும் அதை நம்ம கிடப்பில் போடணும், கிடப்பில் போடுறது மூலமாக அதை உயிர் இல்லாமல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு எஜமானர்கள் நாக்பூரில் இருக்கிற எஜமானர்கள், அமித்ஷா போன்றவர்கள் அவருக்கு சொல்கிறாங்க. அதைத்தான் அவர் இங்கே நம்மகிட்ட என்ன சொல்கிறாரு, நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன், ஆன்லைன் ரம்மிக்கு நான் அனுமதி கொடுப்பேன், தடை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் அடம் பிடிச்சார்ல. எல்லாத்துக்கும் போய் நம்ம இந்த ஸ்கூல் பசங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, டீச்சர் என்னை இவன் கிள்ளிட்டான், டீச்சர் இவன் சிலேட்டை உடைச்சிட்டான், குச்சியை தின்னுட்டான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஒவ்வொரு முறையும் என் டீச்சர் சொல்லுட்டே, இதெல்லாம் நீங்களே பேசி தீர்த்துக்கடா, குச்சியை உடைச்சதுக்கு என்கிட்ட வரக்கூடாது ஓயாம அப்படி சொல்கிறாங்கல்ல. அதே மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைக்கும் உச்சநீதிமன்றத்தோட வாசலை தட்டி அங்கே ஒரு வழக்கறிஞர் வச்சு வாதாடி தீர்ப்பு வாங்கிட்டு வந்தோம்னு வச்சுங்க, அந்த தீர்ப்பை பற்றி காதே கேட்காது மாதிரி, அப்படி ஒன்று நடக்காது மாதிரி மறுபடியும் நான் ஊட்டிக்கு துணைவேந்தர் மாநாடு போட போகிறேன் அப்படின்னு சொல்கிற ஒரு குசும்பு இருக்குல்ல, அந்த சேட்டை இருக்குல்ல, அது எதுக்கு செய்கிறாருன்னு ஒரு கேள்வி இருக்குது. இப்போ இவர் வேந்தரான்னு கேட்டால் வேந்தர் தான், ஆனால் அவர் வேந்தர் கிடையாதுங்கிறாங்க. துணைவேந்தர்லாம் அவர் கூப்பிட்டா வரலாமான்னு கேட்டால் ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் வரலாம், அதே மாதிரி துணைவேந்தரும் வரலாம். அப்போ என்னன்னா, அது அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் உத்தரவு போட்டவொடனே அது நடைமுறைக்கு வந்துருச்சு. அதுக்கு ஒரு ஜீவோ பாஸ் பண்ணுவாங்கல்ல ஒரு நடைமுறையில், அந்த லெட்ரு இன்னும் வரலையில, அதுக்கடையில் நம்ம ஊட்டிக்கு போய் துணைவேந்தர் மாநாட்டை போட்டுருவோம், கொஞ்சம் வெயில் அதிகமாகிடுச்சு தமிழ்நாட்டில், நம்ம போய் ஜில்லுன்னு போய் உட்காந்து
மறுபடியும் சனாதனம் பற்றி, காரல் மார்க்ஸுக்கு எப்படி பொருளாதாரம் தெரியலைங்கிற விவரத்தை பற்றி, இந்த மாதிரி நிறையா விஷயம் இருக்குல்ல. எல்லாமே தெரிஞ்ச ஒரு ஏகாம்பரம் தானே RN ரவிங்கிற ஒரு புனை பெயரில் வந்து ஆளுநர் மாளிகையில் ஒரு 180 ஏக்கரை வந்து அப்படி வச்சுக்கிட்டு மான்கள் விளையாடுகிற தோட்டத்தில் RSS அலுவலகமாக வந்து ஆளுநர் மாளிகையை மாற்றிக்கொண்டு ஒரு இன்ப சுற்றுலாவை வந்து இப்படி ஊட்டி வரைக்கும் போவோன்னு அவர் சொல்கிறார். அரசு பல்கலைக்கழக துணைவேந்தர்களை வந்து அங்கே அவர் அழைச்சிட்டு போகிறாருன்னு வச்சுக்கோங்க. அழைச்சிட்டு போக முடியாது, அழைக்கிறாரு. போவாங்களான்னு கேட்டால் தமிழ்நாடு அரசை பகைத்து கொள்ளக்கூடாது என்கிற அடிப்படையில் அவங்க யாரும் போக மாட்டாங்க. இப்போ அவருக்கு இருக்கிற கடைசி நம்பிக்கை என்ன? அவர் குடியரசு துணைத் தலைவரை வந்து கூப்பிட்டுருக்கிறாரு. அவர் நீதித்துறையோடைய நீதி அரசர்கிட்டையே வந்து சண்டை போடுறாரு. என்ன போடுறாரு? நாங்கள் போடுற சட்டத்தை, கருப்பு சட்டத்தை பூராமே கண்ணை மூடிக்கிட்டு ஏற்றுக்குங்க, அரசியல் சாசனத்தில் சரியாக இருக்கா இல்லையான்னு பார்க்காதீங்க அப்படின்னு நாடாளுமன்றத்தில் போட்ட சட்டத்தை அவர் வந்து அப்படியே வந்து அரசியல் சாசனத்துக்கு பொருந்துமா பொருந்தாதா என்பதை பார்க்கக்கூடிய வாய்ப்பு வந்து நீதிபதிக்கு இருக்கக்கூடாதுங்கிற அளவுக்கு மிரட்டுறாரு. நீதிபதியை மறைமுகமாக மிரட்டுறாரு. ஏன்னா இப்படிலாம் பேசினா தான் பாஜகவினுடைய குரலாக நம்ம பேசினா தான் நமக்கு வந்து துணை குடியரசுத் தலைவரில் இருந்து குடியரசுத் தலைவராக மாற்றுவாங்க. நம்ம எவ்வளோ நாளைக்கு தான் வந்து குடியரசுத் தலைவராகவே வந்து மாறாமல் இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு அவர் சொல்கிறார். அவர் பல கட்சி மாதிரி தவி வந்தவர். அவர் நிதிஷ்குமார், நம்ம ஊர் ராமதாஸுக்கெல்லாம் பல்ட்டி அடிக்கிறதுக்கு பழகி கொடுத்த இடத்துலேருந்து வந்திருக்கிறார். அவர் ஒரு சாதாரண ஆள் கிடையாது. அவர் ஜனதா தளத்தில் இருந்து அங்கேருந்து இங்கே மாறி காங்கிரஸுக்கு வந்து அங்கேருந்து இங்கே குதிச்சு இப்போ இங்கே வந்திருக்கிறாரு. ஒரு RSSகாரரும் கிடையாது குடியரசு துணைத் தலைவர். அதனால் இப்போ அவரை கூட்டிகிட்டு வந்தால் துணைக்கு ஆள் வேணும்ல, தனியாக வந்து அசிங்கப்பட முடியாதுல்ல. ஏன்னா அவருக்கு உச்சநீதிமன்றம் கண்டிக்கும் போது அவர் கொஞ்சம் சங்கடமாக இருக்குது. அவர் ரொம்ப ஒரு ரோசக்காரர். அவர் உச்சநீதிமன்றம் அவரை கண்டித்த போதே அவர் உடனே பொட்டி சட்டியெல்லாம் கட்டிட்டு கிளம்பிடுவாருன்னு சொல்லி கொஞ்சம் பேர் சொன்னாங்க. அப்படிலாம் போக மாட்டாரியா, அதெல்லாம் மானஸ்தங்க பண்ணுற வேலை, அவர் இதெல்லாம் பண்ண மாட்டாரியா அப்படின்னு நம்ம படித்து சொல்கிறோம். அவங்களுக்கு, சங்கிகளுக்கு, வலதுசாரின்னு சொல்கிறவனுக்கு, பாஜக ஆதரவாளர்களுக்கு, நாக்பூரில் ட்ரைனிங் ஆனவங்க எவனுக்குமே வெக்கமான ஈனம் எதுவுமே, சூடு சொரணம் எதுவுமே இருக்கிறது கிடையாது. அப்படி போக மாட்டாரியான்னா அதுக்கு பதிலாக ஊட்டிக்கு கூப்பிடுறாரு. இந்த தனியார் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் இருக்காங்க பாருங்க. அதாவது உங்களுக்கு வந்து நம்ம ஊரில் கல்வி தந்தைன்பா, அது யாருன்னு கேட்டால் கல்வி கொள்ளையர்கள் அப்படிங்கிறதுக்கு நம்ம செல்லமாக ஒரு பேர் வச்சுருக்கிறாங்க. கல்வி தந்தை அப்படின்னு ஒரு பேர் வச்சுருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யாராவது பேரண்ட்ஸ் வந்து பணத்தோடு போனாங்கன்னா கிட்னி முதற்கொண்டு உருவி விட்டுருவாங்க. அவனுக்கு பேர் தான் கல்வி தந்தை. அவங்களிருந்து துணைவேந்தர், தனியார் பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தர் இருக்காங்கல்ல, அவங்களில் கொஞ்சம் பேர் அந்த பக்கமும் நமக்கு ஆள் வேணும், எங்கிட்டு பாஜக பக்கமும் ஆள் வேணும், இந்த பக்கமும் ஆள் வேணும்னு நினைக்கிறவங்க இருக்கிறாங்கல்ல, அது டெல்லியின் கருணைக்காக காத்திருக்கிறவர்கள், மேலே ஏதாவது தில்லாலங்கடி வேலை பண்ண முடியுமான்னு காத்திருக்கிறவங்க, இந்த நீட்டு கோச்சிங் சென்டர் நடத்துகிற பயலுங்க, இவங்கெல்லாம் இருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி தில்லாலங்கடியில் இருக்கிறவங்க ஒரு 2-3 பேர் போகிறதுக்கு பிளான் வச்சுருக்கிறாங்க. மற்றபடி ஊட்டியில் போய் அவர் வந்து இந்த வெயிலை தணிக்கிறதுக்கு உதவுமே தவிர இவர் இந்த மாநாடு போடுறதுங்கிறது சும்மா சொல்லியிருக்கிறாரு. ஆளுக போக மாட்டாங்க. எப்படி இந்த பாஜக கூட்டத்தை வந்து பொதுக்கூட்டம்னு அறிவித்த பின்னாடி காலி நாற்காலிகளை பார்த்து எப்படி கதறுவாங்களோ அதுதான் இங்கே ஊட்டியில் நடக்க போகுது. சார், இந்த ஒரு பக்கம் வந்து உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு, ஆளுநருக்கு எதிரான ஒரு தீர்ப்பு. அதை ஓவர் கம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும், ரெண்டாவது வந்து ஸ்டாலினுக்கு ஒரு போட்டி, ஒரு அரசியல் செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவும் இப்படி ஒரு முயற்சி ஒரு பக்கம் மேற்கொள்ளும். இது ஒரு பக்கம் நடக்குது. ஒரு போட்டியை நான் ஒன்றும் எதுக்கும் பயந்தில்லை அப்படின்ற மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி இது தெரியுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து இவருக்கு எதிராக நீதிமன்றம் போய் தீர்ப்பு பெற்றுட்டு வந்ததுனால ஏற்கனவே தமிழக அரசு நிறைவேற்றிய ஒரு 2 முக்கியமான மசோதா, ஒன்று வந்து தனியார் பல்கலைக்கழகம் தொடங்க சம்மந்தமான ஒரு மசோதா, அதே மாதிரி வந்து இந்த திருமண மண்டபங்கள், பொதுக்கூட்டம் நடத்த மாதிரி இந்த பொது கட்டடம் இருக்குல்ல, அந்த கட்டடத்துக்கான அனுமதி தொடர்பான மசோதா, இந்த 2த்துக்கும் திடீர்னு ஆளுநர் வந்து ஒப்புதல் கொடுத்துருக்காரு. வழக்கமாக எல்லாத்தையும் காலங்காலமாக கிடப்பில் போகிறவர் ஒப்புதல் கொடுத்துருக்காரு. இதுவும் நடக்குது. எப்படி பல்கலைக்கழகத்திற்கு கட்டடம் கட்டுறது தமிழ்நாடு அரசு, தமிழர்களின் வரிப்பணத்தில் நம்ம தான் நமக்கான கல்லூரிகளை, கலைக்கல்லூரிகளை உருவாக்குறோம், நமக்கான பல்கலைக்கழகங்கள் நம்ம தான் உருவாக்குறோம், நம்ம மாணவர் சேர்க்க, பேராசிரியர்களுக்கு சம்பளம் எல்லாத்தையும் கொடுக்கறது தமிழ்நாடு அரசு. கடைசியாக ஒரு நீட் இடத்துல ஒரு கையெழுத்து போடுறதுல அவர் ஒப்புதல் கொடுத்து விட்டார் அப்படின்னு ஒன்று சொல்கிறதுக்காக ஒரு பதவி வச்சுருக்கிறாங்க. அந்த பதவியில் உட்காந்துக்கிட்டு நான் என்ன சொல்கிறேன், எல்லாத்துக்குமே வந்து போட்டி இவர் நடத்துகிறார்ல. இப்போ இவர் வந்து முதலமைச்சர் வேந்தராகி அவர் ஒரு கூட்டத்தை நடத்துகிறாரு, துணைவேந்தர்களுக்கான மாநாட்டை கூட்டுறாரு அப்படின்னா இவர் மாநாட்டை கூட்டுறாருல. நான் என்ன சொல்கிறேன், தமிழ்நாடு அரசுக்கு எதிராக நீங்கள் எல்லாத்துலேயும் போட்டி போடுறீல்ல, நீ ஆளுநர் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு நீங்கள் ஒரு எலெக்ஷனில் நில்லுங்க. முக ஸ்டாலினுக்கு போட்டியாக நில்லுங்க. நீங்கள் அவர் தொகுதியிலே கூட போய் நில்லுங்க, குளத்தூரில் கூட நில்லுங்க, மயிலாப்பூரில் கூட நிற்க வேணாம், உங்கள் ஆளு இருக்கிறாங்கன்ட்டு அங்கே போய் நிற்க வேணாம், குளத்தூரில் கூட போய் நில்லுங்க. நின்று ஜெயிச்சுட்டு நீங்கள் வந்து போட்டி அரசாங்கத்தை நடத்த வேண்டியதுதானே. நாங்கள் ஓட்டு போடும்போது முக ஸ்டாலின் வேணும்னு தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட்டானா, RN ரவின்னு ஒருத்தர் வரப்போறாருன்னு ஓட்டு போட்டானா, இதுக்கு முன்னாடி ஆளுநரை நாங்கள் பார்த்துருக்கோம்.
ஓலை குடிசையில் ஒய்யாரமாக ஏதாவது பொண்ணுங்க குளிச்சுக்கிட்டு இருந்துச்சுன்னா அப்படி ஒதுக்கி இருந்து ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருந்தார், புரோஹித் பன்வாரிலால்னு. ஏண்டா ஆளுநருக்கு டியூட்டி இது இல்லாமடா, குளிக்கிறது பொம்பளையே குளிக்கிறது எட்டி பார்க்கறதுலாம் ஆளுநருக்கு டியூட்டினா ஊரில் பஞ்சாயத்தில் கட்டி வச்சு அடிச்சிட்டு இருக்காங்க, கிராமங்களில் பூரா பெரிய பெரிய பஞ்சாயத்தில் உருண்டுகிட்டு இருக்கு, தலையெல்லாம் உருண்டுகிட்டு இருக்கு. அந்த வேலையை பார்த்து ஒரு ஆளை படாத பாடுபடுத்தி பார்த்து அனுப்பிச்சி விட்டான். பாஜக ஆளாத மாநிலங்களில் இவங்களுக்கு சேட்டை பண்ணுறது, பாலியல் சேட்டை பண்ணுறது, இல்லைன்னா அரசாங்கத்தில் வம்புழுக்கிறது, இதே வேலை. நம்ம ஊரில் இருந்து தமிழ்நாட்டில் இருந்து போன தமிழிசை சவுந்தரராஜனை அங்கே தெலுங்கானாவில் அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் சந்திரசேகர ராவ் ஒரு ஆளாகவே கருதவே இல்லை. நீங்கள் வந்து தான் சட்டப்பேரவையை தொடங்கணுங்கிற அவசியங்கள் கிடையாது, நீங்கள் வந்து தான் இங்கே நடக்கணும்னு ஒன்றும் கிடையாது. நீங்கள் வந்து தான் குடியரசுத் தலைவர் குடியரசு நாளுக்கான அணிவகுப்பை பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. நீ அங்கேயே இருமா அப்படின்னு ஆள் அரெஸ்ட் பண்ணது மாதிரி உள்ளே போட்டு விட்டுட்டு ஆளுநருக்கு என்ன செய்யணுமோ முறவாசம் செய்யணுமோ அதையெல்லாம் வந்து தெலுங்கானாவினுடைய முதலமைச்சர் செஞ்சார். அப்போ பாஜக ஆளாத மாநிலங்களில் பாஜகவின் ஆளுநர்களுக்கு டியூட்டி என்னன்னா கேவலப்படுறது, அவமானப்படுறது. இந்த அம்மா வந்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்ததுங்கிறதுனால ராஜினாமா பண்ணிவிட்டு தென் சென்னையில் வந்து தமிழச்சி தங்கப்பாண்டியன்ற போட்டிட்டு தோற்று போய் தன்னுடைய நிலை என்ன என்று உணர்ந்து அவங்க உட்காந்துருக்குறாங்க. இதே நிலைமை தான் அவங்களுக்கு. இவ நீ போட்டி அரசாங்கத்தை நீ நடத்தணும்னு நினச்சா நீ மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கணும். எதுக்காக நீ போட்டி அரசாங்கத்தை நீங்கள் நடத்த நினைக்கிறீங்க? எதுக்காக நீங்கள் வந்து துணைவேந்தர் மாநாட்டை நீங்கள் நடத்தணும்? உங்களுக்கு என்ன அவசியம் இருக்கிறது? நீங்கள் வந்து தேசிய கல்விக் கொள்கையிலேருந்து ஏதாவது எங்களுக்கு பணம் வாங்கி கொடுக்குறீங்களா? இல்லை, கல்வி சார்ந்த சில விஷயங்கள் வந்து ஏஐ தொழில்நுட்பத்தை கொண்டு வர வேண்டியது இருக்குது, தேசிய கல்வி கட்டமைப்பை உருவாக்க வேண்டியது இருக்குது. இது மாதிரியான விஷயத்துக்காக இந்த துணைவேந்தர் மாநாட்டை திட்டமிடப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு ஆளுநர் மாலை விளக்கம் கொடுக்குறாங்க. அதாவது ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லணும். ஏன் ஆட தெரிலன்னு கேட்டால் தெரு கோணலாக இருக்குன்னு சொல்லணும். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ புதிய தேசிய கல்விக் கொள்கைன்னு ஒன்று கொண்டு வர்றாங்கல்ல, புதிய கல்விக் கொள்கை, தேசிய கல்விக் கொள்கை, அவர் விதவிதமாக பேர் வச்சுருக்காங்கல்ல. அதில் சொல்கிறாங்க, பல்கலைக்கழகத்தில் ஏற்கனவே பேராசிரியராக இருக்கிறவர், வல்லுநராக இருக்கிற ஒரு துறை சார்ந்த வல்லுநராக இருக்கிறவர், அவர் படிநிலையில் உயர்ந்து முதல்வராவது துணைவேந்தராவது என்றுதான நடைமுறையில் இருக்கிறது. இனிமேல் அதெல்லாம் அவசியமே இல்லை. நம்முடைய தேசிய கல்விக் கொள்கை என்ன சொல்லுது தெரியுமா? எந்த துறையிலாவது ஒருவர் வித்தகராக இருந்தால் அவரை துணைவேந்தராக நியமிக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவங்க பல்கலைக்கழகத்தை சீர்குலைக்க போகிறாங்கன்னு அர்த்தம். இப்போ நான் என்ன கேட்குறேன், ஒருத்தர் பெரிய பிரியாணி மாஸ்டர் இருக்கிறாரு, ஒரு 10 பிரான்ச் வச்சுருக்கிறாரு, அவர் தொழில் துறையில் வல்லுநராக இல்லையா? ஒரு பிரியாணி மாஸ்டரை கூட்டு போய் நீ வந்து நல்லா பிரியாணி போடுற, உலகம் முழுக்க உனக்கு பிரான்ச் இருக்குது அப்படி சொல்லி அவரை கொண்டு வந்து அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தராக போட்டாங்கன்னு வச்சுங்க. சரி, உங்களுக்கு அசைவம் பிடிக்கல, அதை கூட விட்டுருங்க. A2B ஓனர் ஏற்றுக்குறீங்களா? துணைவேந்தரா, துறை சார்ந்த வல்லுநர் தானே அவர், நல்லா சாம்பார்லாம் வைக்கிறாரு, அவனை வச்சு மாட்டுவீங்களா நீங்கள்? நல்லா தயிர் சாதம் கிண்டுறாரு, இடையில இதில் கூட திராட்சை பழம்லாம் நல்லா போடுற முந்திரி பருப்புலாம் போட்டிருக்காரு, அவர் துறை சார்ந்த வல்லுநர், அவரை ஏற்றுக்குறீங்களா? என்னங்கடா அவங்க தேசிய கல்விக் கொள்கைங்கிற பேரில் படிக்கிறவனை பாதியிலே வந்து ஒரு 3 ஆண்டு காலம் ஒருத்தன் வந்து இளங்கலை படிக்கிறான்னு வச்சுக்கோங்க, 1 வருஷம் படித்தாங்கன்னா அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் தருவாங்களாம். ஏன்னா முழுசாக படிச்சுட்டு மெரிட் வாங்கிட்டு போனாலே அந்த சர்டிஃபிகேட் வச்சு ஒன்றும் ஆக போகிறதில்ல. 80களிலே படம் எடுத்தாங்க, பட்டம் பறக்கட்டும்னு ஒருத்தர் டிகிரியை வந்து பட்டமாக பறக்க விடுவேன். முழுசாக படித்தாலே அவன் விளங்காமல் போயிடுவாங்கிறது நமக்கு தெரியும் எல்லாருக்குமே. இவங்க ஓராண்டு படித்தாலே சர்டிஃபிகேட் தர்றோம், தந்துடுவோம், ஓகே. அப்புறம் 2 ஆண்டு படித்தாலும் கூட நாங்கள் சர்டிஃபிகேட் தருவோம், அப்படியா? 3 ஆண்டு படித்தாலும் சர்டிஃபிகேட் தருவோம். பாதியிலே ட்ராப் ஆனதுன்னு சொல்லாதீங்க. இது என்ன சொல்கிறேன்னா, தரித்திரியம் முடித்தவனே நீ முழுசாக படிக்காதரா, விளங்காமல் போகணும்டா. நீ வந்து கட்டட வேலைக்கு ஆள் கிடைக்க மாட்டேங்குது, பிளம்பர் வேலைக்கு ஆள் கிடைக்க மாட்டேங்குது, எலக்ட்ரிக்கல் வேலைக்கு ஆள் கிடைக்க மாட்டேங்குது, ரோடு போட ஆள் கிடைக்க மாட்டேங்குது, வடக்க இருந்து ஆளை கூட்டிகிட்டு வந்து செக்யூரிட்டி வேலையிலேருந்து ஹோட்டல் வேலையிலேருந்து எல்லா வேலையும் பார்க்குறான்ல. தமிழ்நாட்டில் உதிரி பாட்டாளிகளாக இருக்கிறவன், லேபர்ஸாக இருக்கிறவன் ஆள் கம்மியாயிட்டான், பாதியிலே படிப்பை நிறுத்துங்கடாங்கிறதுக்கு தான் தேசிய கல்விக் கொள்கையில் ஒரு சூது வச்சுருக்கான், ஒரு சகுனி ஆட்டம் வச்சுருக்கான். சூதை என்ன வச்சுருக்கான்னா, பாதியில் படிப்பை நிறுத்தினவனா பாராட்டி சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. எவ்வளோ அற்புதமான கல்விக் கொள்கை! இதையெல்லாம் விளக்குவதற்கு தான் அவர் ஊட்டிக்கு போகிறார் துணைவேந்தர் மாநாட்டுக்கு. எப்படி இதை விளக்குவது அப்படின்னு. சரி சார், இப்போ இந்த மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து ஒரு அவமானம், அவருக்கு எதிரான தீர்ப்பு பெற்று வந்ததுக்கப்புறம் அவருக்கு ஒரு அவமானம்னு வச்சுக்குவேன். பட் வந்து இப்போ அவர் கூப்பிட்டா நடக்குதா இல்லைங்கிற செகண்டரி. பட் இதனால தான் வந்து குடியரசுத் தலைவர் துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர் கூப்பிட்டு வராரு. இதன் மூலமாக வந்து தான் கூப்பிட்டா வராமல் போனால் ஓகே, குடியரசுத் தலைவர் வராரு, இப்போ அந்த விஷயத்தை எப்படி அட்ரஸ் பண்ணிக்கணும்? அதுக்கு எப்படி இல்லைங்க, தனியாக இருந்தால் அடிக்கிறாங்கிறதுக்காக ஒரு ஆளை கூட்டிகிட்டு வர்றதாங்க. அது அவரை கூட்டிகிட்டு வர்றது மூலமாக அவரை அடிக்க முடியாதுல்ல. எங்கள் அண்ணன் பெரிய சிங்கம் சூரன் வேணா கை வச்சு போடுறான்னு சொல்லி வடிவேல் ஜோக்கு இருக்கு இல்லையா, அதுதான் அவரை கூட்டிகிட்டு வர்றாரு. குடியரசு துணைத் தலைவரை கூட்டிகிட்டு வந்தால் நீங்கள் வந்து அவரை தாக்குவது, அவரை வந்து விமர்சிப்பது அப்படிங்கிற விஷயத்தில் நமக்கு ஒரு அவங்களுக்கு தான் வந்து மாண்பு கிடையாதே தவிர, அவங்களுக்கு தான் வெக்கமானம் கிடையாதே தவிர, வலதுசாரிகளுக்கு நமக்கு கொஞ்சம் இருக்குல்ல. அவங்களுக்கு வந்து என்னென்னா வேட்டி முக்கியம் கிடையாது, துண்டு தான் முக்கியங்கிறாங்க. நம்ம வேட்டி தான் முக்கியம், துண்டு போனால் பரவாயில்லன்னு இருக்கிறோம்.
அதனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க, நான் குடியரசு துணைத் தலைவர் கூட்டு வந்து ஒரு கேடயமாக நிறுத்தி இப்போ திட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் கூட்டிகிட்டு வர்றாரு. இது ஒரு முறையற்றது. உச்சநீதிமன்றம் நீ சட்டவிரோதமாக செயல்படுகிறாய் என்று ஒரு ஆளுநரை கண்டித்ததற்கு பின்பு அந்த ஆளுநர் சட்டவிரோதத்தின் தொடர்ச்சியாக நடத்துகிற ஒரு துணைவேந்தர் மாநாட்டிற்கு ஒரு இந்தியாவினுடைய குடியரசு துணைத் தலைவர் கலந்து கொள்வது என்பது ஒரு எப்படி ஒரு மாண்புடைய செயலாக இருக்கும். இப்போ மறுபடியும் நம்ம உச்சநீதிமன்றத்துக்கு போய் இதற்கு ஒரு தடை கோர வேண்டும், இவர் வருவது தவறு என்று சொல்ல வேண்டும் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் போய் நிரந்தரமாகவே தமிழ்நாடு அரசு வந்து உச்சநீதிமன்ற வாசல்லே நின்று கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைப்பது இருக்கு இல்லையா, இது மக்களாட்சியை அவமானப்படுத்துகிற ஒரு முயற்சி. பட் இந்த விஷயத்தை வந்து பின்னணியில் மோடியோட ஆசீர்வாதம் இல்லாமல் இந்த விஷயம் நடக்காது. திரும்ப அவர் வந்து இந்த விஷயத்தை, அதாவது நீதிமன்றத்துக்கு ஒரு பதிலடியாக தான், எனக்கு எதிராக நீதிமன்றம் போய் ஒரு நீங்கள் வந்து தீர்ப்பு வாங்கிட்டு வந்தீங்களே, என்னோட ஆளுநர் அவருக்கு எதிராக நீதிமன்றம் போய் தீர்ப்பு வாங்கிட்டு வந்தீங்க, உங்களை என்ன பண்ணுறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி இப்படி ஒரு அரசியல் முன்னெடுக்கிறேன்னு சொல்லப்படுது. இது எப்படி பாஜகவினுடைய அரசுக்கு மிகப்பெரிய சவாலாக இருப்பது சமத்துவத்தை உறுதி செய்கிற இந்த அரசியல் சாசனம் தான். அம்பேத்கர் வடிவமைத்த இந்த அரசியல் சாசனம் தான் அவர்களுடைய உண்மையான எதிரி. ஒரு இஸ்லாமியர்களை எதிரிகளாக காட்டுகிறார்கள் அல்லது வேறு விஷயங்களை அவர்கள் எதிரிகளாக காட்டுகிறார்கள்னா அவங்களுக்கு எங்கு தடை இருக்கிறது? வக்ஃபாரிய திருத்த சட்டம் போட்ட உடனே இதே மாதிரி வந்து இந்த சொத்துக்களை பராமரிப்பதற்கான விஷயங்களில் வேறு கோவில்கள் இந்த நடைமுறை இருக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறதுல, ஒருத்தன் திடீர்னு போய் காஞ்சிபுரம் பக்கத்தில் புத்தர் கோயில் இருக்குது இந்த இடத்துல அப்படிங்கிறதுக்கு வந்து என்கிட்ட ஆதாரம் இருக்குது, தொல்பொருள் ஆதார ஆய்வுக்கான எல்லா விதமான கல்வெட்டு செப்பேடுகள்லாம் இருக்குது, அதை மறுபடியும் கொடுக்குறீங்களான்னு கேட்குறான் ஒருத்தன் கோர்ட்டில். நீதிபதி என்ன செய்ய முடியும்? ஆமாம், அதே அடிப்படையில் எப்படி பாபர் மசூதிக்கு சொன்னோமோ அது மாதிரி சொன்னோமோ அதை ஏற்றுக்கொள்வோன்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய குழப்பத்தை விளைவிக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறதுல. அப்போ சிறுபான்மை மக்கள் பெரும்பான்மை மக்களை பிரித்து ஆளுவதற்கான இந்த சூழ்ச்சியை அவர்கள் செய்கிற போதெல்லாம், சனாதனத்தை அவர்கள் வந்து வடிவமைக்கிற போதெல்லாம், நடைமுறைப்படுத்த துடிக்கிற போதெல்லாம் அரசியல் சாசனம் குறுக்கே வந்து நிற்கிறது. அதற்கு பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நீதிபதிகளாக இருக்கக்கூடியவர்கள், சட்ட வல்லுநர்களாக இருக்கிறவர்கள் இந்த ஆட்சியினுடைய இந்த அவலத்தை அவர்கள் கண்டிக்கிற போதெல்லாம் அவங்க சற்று தடுமாறுறாங்க. ஆனால் அவங்க வந்து தயங்கிறது கிடையாது. அரசியல் சாசனத்தை அவர்களால் மாற்றி அமைக்க முடியாத ஒரு பெரிய சிக்கல் அவர்களுக்கு நீடிக்கிறது. அதனால தான் ஆர் என் ரவிக்கு வந்து உச்சநீதிமன்றம் வந்து இப்படிப்பட்ட தீர்ப்புகளை வழங்க முடிகிறது. ஓகே சார், அடுத்த கட்ட ஆளுநரோட அரசியல் எதை நோக்கி நகர்றது பொறுத்து வந்து பார்ப்போம் சார். மிக்க நன்றி.